வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் பஃப் செய்யப்பட்ட அரிசி வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். பஃப் அரிசி வணிகத்தை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. பஃப் செய்யப்பட்ட அரிசி வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 1000 கிலோ பஃப் செய்யப்பட்ட அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். பொருளாதார ரீதியாக 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 1000 கிலோ என்ற திறனுடன் தொடங்குவது புத்திசாலித்தனம். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நேரடியாக 3000 கிலோ வரை மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 2000 கிலோ வரை அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 கிலோ திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் பின்னர் ஒரு நாளைக்கு 3000 கிலோவாக மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். ஒரு நாளைக்கு 1000 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலை திறன் கொண்ட நடுத்தர அளவிலான அரிசி வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். பதப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு முன் சுத்தம் செய்யும் இயந்திரம் தேவைப்படும். இது நெல் விதைகளிலிருந்து தூசி, வைக்கோல், கற்கள் மற்றும் பிற அசுத்தங்களை அகற்ற பயன்படும் இயந்திரம். மேலும் பதப்படுத்தப்படுவதற்கு முன்பு 1 மணி நேரத்திற்கு 300 கிலோ திறன் கொண்டது. இந்த இயந்திரத்தின் விலை சுமார் 1,50,000 ரூபாய். பின்னர் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டிங் ஸ்டீமர் தேவைப்படும். நெல் விதைகளை மென்மையாக்க நீராவி பயன்படுத்தப்படுகிறது. அதை பஃபிங் செயல்முறைக்கு தயார் செய்கிறது. இது சுமார் 35,000 ரூபாய் செலவாகும். மேலும் உங்களுக்கு நீர் சிமெண்ட் தொட்டி தேவை. இது நெல் விதைகளை சூடான நீரில் ஊறவைக்க பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு சுமார் 5,000 ரூபாய் செலவாகும். பின்னர் உங்களுக்கு பஃப் அரிசி வறுத்தல் இயந்திரம் தேவைப்படும். இது முதலில் நெல் விதைகளை ஆவியில் வேகவைத்து பின்னர் அதை வறுத்தெடுக்கும் ஒரு சாதனமாகும். இந்த செயல்முறை ஊறிய அரிசியின் சுவை மற்றும் அமைப்பை மேம்படுத்துகிறது. இது தானியங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது. வறுத்தல் இயந்திரத்தின் திறன் 1 மணி நேரத்திற்கு 300 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 1,50,000 ரூபாய். பின்னர் உங்களுக்கு பஃப் ரைஸ் டீஹலர் இயந்திரம் தேவைப்படும். நெல் விதைகளிலிருந்து வெளிப்புற உமிழ்நீரை அகற்ற இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது உருளைக்கிழங்குகளை பயன்படுத்தி நெல் பருப்புகளை சேதப்படுத்தாமல் உமிழ்நீரை உடைக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 300 கிலோ என்ற திறனுடன். இது சுமார் 1,15,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக உங்களிடம் ஒரு பஃப் அரிசி வறுத்தல் இயந்திரம் இருக்க வேண்டும். நெல் விதைகளை சூடாக்கவும் உறிஞ்சவும் இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. நெல் விதைகள் விரிவடையும் வரை விரைவாக சூடாக்கி ஒளி மற்றும் காற்றோட்டமான அரிசியை உருவாக்குவதன் மூலம் இது செயல்படுகிறது. ஒரு பஃப் செய்யப்பட்ட அரிசி வறுத்தல் இயந்திரத்தின் திறன் ஒரு நாளைக்கு 2 டன்களாக இருக்க வேண்டும். சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுக்கு ஒரு எடை இயந்திரமும் தேவைப்படும். பஃப் செய்யப்பட்ட அரிசி கிலோவின் எடைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். எடை இயந்திரத்தின் விலை சுமார் 5,000 ரூபாய். பின்னர் பேக்கிங் இயந்திரம் தேவைப்படுகிறது. பஃப் செய்யப்பட்ட அரிசியை பேக்கிங் செய்ய காற்று இறுக்கமான சீல் போன்ற அம்சங்கள் இருக்கலாம். இதன் விலை சுமார் 10,000 ரூபாய். வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும். ஆல் தி பெஸ்ட்.